இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் பேச போறோம். சர்க்கிள்ல தாண்டி போகும்போது நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணும் இல்ல. ஊருக்குள்ளதான் ஒருத்த மேல ஒருத்த கீழே இருந்தாங்க. ஊரை தாண்டி போனா எல்லாமே கீழே தான். சார் இன்னும் சார் கேஸ்ட் பாக்குறாங்க. என்ன சார் இன்னும் கேஸ்ட் பண்ண எடுத்துருக்கீங்க? நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டா நல்லா சேலரி வாங்கி நல்ல பெரிய ஆள் ஆயிட்டோம்னா இந்த கேஸ்ட்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். ஆனா நீ ரொம்ப தானே என்னோட அப்பியரன்ஸை பார்த்து என்னோட இதை பார்த்துட்டு நீ இதுவா தான் இருப்ப. உங்க ஆளுங்கெல்லாம் செருப்பு கடை தானே வைப்பாங்க. நீங்க எப்படி இப்படி படிச்சு இவ்வளவு பெரிய பொசிஷன் வந்தீங்கன்னு கேட்டாங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு படம் பார்க்கறப்ப நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். சில படங்கள் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும், கடந்து வந்துடும். பட் ஒரு சில படங்கள் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல வந்து ஓகே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்த படம் தான் வந்து இந்த ப்ளூ ஸ்டார் இருக்கும். ஸோ அது எந்த மாதிரியான விஷயத்த ஒரு தாக்கத்தை வந்து எங்க கிட்ட ஏற்பட்டுச்சு, அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அது பேசின அரசியல் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நாங்க வந்து பேச போறோம். இது என்னன்னா, நான் தான் பெரியவன் ஒருத்தர் சொல்லியிருப்பான், நான் சொல்லி கொஞ்சம் இதுவா இருப்பான், ஒருத்தர் மட்டும் தட்டிட்டே இருப்பாங்க. ஒரு சர்க்கிள்ல தாண்டி போகும்போது நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரையும் ஒருத்த வந்து கீழே தான் பாக்குறான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஊருக்குள்ளதான் ஒருத்த மேல ஒருத்த கீழே இருந்தாங்க. ஊரை தாண்டி போனா எல்லாமே கீழே தான். இந்த விஷயம் தெரிஞ்சு பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பட் நார்மல் ஆடியன்ஸா நீங்க பாக்குறப்போ இது வந்து கிரிக்கெட் படமா தான் இருக்கும். இது வந்து காமனா எல்லாருக்குமே பிடிச்ச பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இதுல ஒருத்த நல்லவன் ஒருத்தன் கெட்டவன்ற மாதிரி போவாது. கடைசியில ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒண்ணு சேர்றது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கும். எப்படின்னா மேல இருக்கவன் வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் ரியலைசேஷன் பாயிண்ட் ஆவான். இவங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். நம்ம வந்து இவங்களை வந்து கீழே தள்ளுறோம், நாமினேட் பண்ணும் போது அவனுக்கு மேல ஒருத்தவன் நாமினேட் பண்ணும்போது அவனுக்கும் அப்படிதானே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு அதுக்கப்புறம் ரியலைசேஷன் ஆகல. அந்த பாயிண்ட் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து இந்த இதுல யூஸ் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸா இருக்கும். அசோக் செல்வன் தான் அதுல நல்லா க்ரோ ஆகிட்டு வர ஆக்டர். இப்போ ட்ரெண்ட்ல இருக்க ஆக்டர் தான். ஒரு சாந்தனுவா இருக்கட்டும், அந்த பாண்டியராஜோட எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சாதான், நல்ல படம் கிடைச்சாதான் தெரியுது அவங்களுக்கு. அழகான அவங்க இந்த கிரிக்கெட்ல அவங்க சாந்தனு எல்லாருமே கிரிக்கெட் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இன்னுமே இன்வால்வ்டா வந்து விளையாட மாதிரி இருந்துச்சு, நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல சின்ன சின்ன ரோல் வந்தாலுமே அவங்க அம்மா ரோல்ல இருந்து அவங்க அப்பா ஒரு சீன், ஒரு 2 சீன்ல வந்து போயிட்டு நான் போய் விளையாடு, உன் திறமைக்கு நீ சூப்பரா வருது அப்படின்னு அவரு அந்த சொல்றதா இருக்கட்டும். ஸோ அந்த எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு வேற என்ன பிடிச்சது? ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன கேட்டா கிராமத்து சப்ஜெக்ட்னு வச்சுக்கீங்க, பாஷை நல்லா பேசணும் இல்லையா, அது வந்து எல்லாமே பக்காவா பேசுற மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் கிளி சோத்துல ஒட்டினே இருக்கீங்க பாரு, அந்த பாட்டி ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல. முக்கியமா இந்த படத்துல ஹீரோயினை வந்து வழக்கமா தற்கொலையா காமிக்காம எனக்கும் கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, நானும் கிரிக்கெட் பாப்பேன்றத காமிச்சிட்டாங்க. இதுல பெருசா நான் மிஸ் பண்ணது வந்து காமெடி வந்து மிஸ் பண்ணேன். பட் இருந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிரிக்கெட்ல நிறைய ஃபன் நடக்கும், ஆனா மோஸ்ட்லி இதை சீரியஸாவே கொண்டு போயிட்டாங்க. பட் அங்கங்க நடக்கும். இப்போ அந்த சாம் வந்து விளையாடுறது, தம்பியோட ஆள் வந்து லெட்டர் கொடுக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்க போயிட்டு அப்படி தண்ணி அடிச்சிட்டு இருந்தாலுமே கிரிக்கெட் மேட்ச்ல என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லு, கிரிக்கெட் மேட்ச் என்ன யார் ஜெயிச்சா. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல காமெடி வந்திருக்கும். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொன்னு வந்து எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 5 நிமிஷம் இருக்குல்ல, ஆம்பியன்ஸ் வச்சு ஒரு மாதிரி மியூசிக் பண்ணிருப்பாங்க. அந்த பேட்டை தரையில தட்டுறது, கான் சவுண்டு, ட்ரெயின் சவுண்ட், இதை வச்சே மியூசிக் சூப்பரா. அதுல அந்த சீக்வன்ஸ் காமிச்சிருப்பான்ல, ஒரு சீக்வன்ஸ் அவன் பேட்டை தட்டுவான், உடனே ட்ரெயின் போகும், அப்புறம் வந்து அசோக் செல்வன் யாருன்றது ஒரு எல்லாரையும் பத்தியும் ஒரு ஒன் லைன் இன்ட்ரோ மாதிரி ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு தான் படத்துக்குள்ளே போறாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு கிளீஷேவான சப்ஜெக்ட் மாதிரி தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றப்ப எப்படின்னா கவர்மெண்ட் நடக்கும், அதுல நிறைய அரசியல் நடக்கும், அவுட் ஸ்போர்ட் பண்ணி எப்படி வராங்க லாஸ்டா ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். போர் அடிக்கும்னு தான் நினைச்சாரு. ஆனா அதுல வந்துட்டு சின்னதா வந்துட்டு இந்த அரசியல் பேசுனதா இருக்கட்டும் ரொம்ப திகட்டாம சிம்பிளா கொடுத்தது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த படத்துல 2 அரசியல், கேஸ்ட் அரசியல் ஒன்று, கிரிக்கெட் அரசியல் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கேஸ்ட் அரசியல், செகண்ட் ஹாஃப்ல கிரிக்கெட் அரசியல், கொஞ்சம் கேஸ்ட் அரசியலும் மிக்ஸ்அப் ஆயிருக்கும். அதுதான் ஆனா ஆர்வமா இருந்துச்சு. அதே மாதிரி சிஸ்டம்லாம் நம்மளும் இருக்கும் எல்லாமே. இதுல இருந்து இப்படி வெளியே வரணும்ன்ற மாதிரி ஒரு வெளியே வருது சொல்யூஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நமக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே ஒரு கட்டத்துலன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஊர்லாம் அடிச்சுக்கும் போது ஒரு கட்டத்துல ஒரு புரிதல் வரும், அதுல இருந்து ஒருத்தன் வெளியே வருவான், அவனை ஃபாலோ பண்ணி மத்த எல்லாமே வெளியே வருவாங்கன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. பேசிக்கா அவங்க வந்து 2 பாலிடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லேயரா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல போயிருக்கோம். ஒண்ணு வந்து 2 ஊருக்கு நடுவுல இருக்க சண்டை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க, லைட்டா தொட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அது நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கு. ஓகே இது வந்து கேஸ்டா தான் இருக்கும், நம்மளே புரிஞ்சுப்போம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. மேல் லேயர் வந்து கிரிக்கெட். சோ 2 அழகா பிரிச்சுட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு கேரக்டர் வைஸ் எனக்கு பிடிச்சது வந்து இமாலுடன் தான். சூப்பரா பக்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா படம் ஃபுல்லா அவர் தான் வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருப்பாரு. ஸ்போர்ட்ஸ்னு ஒன்னு இருந்தா அதான் டிசிப்ளின் இருக்கும். அதுலயும் அந்த படத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் ஏன் விளையாடுங்க நான் சொன்னேன். இதுலயாவது நீங்க ஒன்னாவீங்கன்னா நான் பாக்குறேன்.
ஆனா ஆக மாட்டீங்க. அந்த பாயிண்ட் உண்மையிலே சூப்பரான பாயிண்டா இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயம், மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம். இது தாண்டி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு எங்க லைட்டா டென்ஷன் ஆச்சுன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல நடுவுல காதல் வந்துட்டு போகும். அதுலயே வந்து என்ன அம்மான்னு கத்துற ஆனந்தின் கத்து. ஆனா அந்த லவ் இதுவே என்ன பண்ணிட்டாங்க கடைசியில கனெக்ட் பண்ணாங்க. அம்போல விட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப இவங்க சண்டை போட்டுருமா, அப்ப அந்த பொண்ணு பெருசா இது சப்போர்ட்டுக்கு வந்திருக்காது, அப்படியே நின்று பாத்துட்டே இருக்கா. அதுக்கு பொண்ணு கல்யாணம் ஆச்சா என்ன. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் என்ன தோணுச்சுன்னா, இவன் கெரியரா பொண்ணான்னு பார்த்தவங்க கெரியும் பொண்ணிட்டு போயிட்டு போறான். மேட்ச் தோத்துருமோ அந்த மொட்டையை கிட்ட வேற சமாதானம் ஒண்ணுறானே. அவன் சூப்பரா அடிச்சிருக்கான். இருக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா. ஃபர்ஸ்ட் இந்த இவரு மொட்டராஜ் அந்த ஃபர்ஸ்ட் வில்லனா அடிச்சப்போ ஒரு அந்த இதுல ஒரு ஒரு தெரியும்ல, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த இதெல்லாம் ஒரு தகுதி வேணான்னு தப்புன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரேம்ல காட்டுவாங்க. இந்த ஃப்ரேம்ல காட்டுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் ஒரு கட்டத்துல வந்து சொசைட்டில நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம்ன்றது அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது சேர்ந்தா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு சேர்றது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ரொம்ப கட்டி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தோஸ்துறான்ற மேல பாடாம ரொம்ப நேச்சுரலா இருக்கும். செகண்ட் ஹாஃப்லயுமே சாந்து வந்து ஃபுல்லான ரிலேஸ் பண்ணிருக்க மாட்டான். அந்த கடைசியில வந்து ஒரு நகைச்சி நீ குடுப்பியான்னே அவன் யோசிச்சு அதை ஆஃப் ஆயிடுவான் பாருங்க. அவன் என்ன முடிவு எடுத்தான்றது யாருமே காமிக்கவே இல்லை. அது எனக்கு கொஸ்டின் மார்க்காவே முடிஞ்சிச்சு அந்த படத்துல. எனக்கு அது நெகட்டிவா தோணுது. இன்னொரு கேரக்டர் மிஸ் பண்ணாங்க. கடைசியில் ஹீரோயின் கேரக்டர் மிஸ் பண்ணாங்க. இன்னும் வெங்கடேஷ் ஒரு ஃப்ரெண்ட் தான் தெரியுமா, கடைசிக்கும் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல வருவான்னு நினைச்சோம். என்னன்னா வந்திருந்தான். எனக்கு என்ன தோணுச்சு, எல்லா படம் மாதிரி காமரா இருந்து காட்டிருக்கலாம். நான் ரியலைஸ் பண்ணல, நான் இப்படிதான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி நடுவுல விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த படத்தை பத்தி. இதுக்கப்புறம் வந்து அரசியல் பேசப்போம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த 2 கேள்வி. ஒண்ணு, கேஸ்ட் ரிலேட்டடான படங்கள் ரீசெண்டா நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. சோ அதை வந்து இவங்க ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா யூஸ் பண்றாங்களா? ரெண்டாவது வந்து இது வந்து கேள்வி கிடையாது, பட் சார் இன்னுமா சார் கேஸ்ட் பாக்குறாங்க, என்ன சார் இன்னும் கேஸ்ட் படம் எடுத்துருக்கீங்க, அவங்களே திருந்துறாங்க, நீங்க எதுக்கு சார் கேஸ்ட் படம் பார்த்து நீங்க எதுக்கு சார் இன்னும் தூண்டி விடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி சில பேர் வைப்பாங்க. இதுக்கான பதில் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து போயிருக்கு. ஆக்சுவலா இது மார்க்கெட்டிங் கிமிக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன ஐடியாலஜியை ப்ரீச் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் அது மார்க்கெட்டிங் கிமிக்கா இல்லையான்றது தெரியும். ஏன்னா இப்போ ஜெய்பி மாதிரி படத்துல நம்ம மார்க்கெட்டிங் கிமிக் சொல்ல முடியாது. அந்த படத்தினால நடந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த விஷயத்த வச்சு ஒரு கமர்ஷியல் படமோ இல்ல ஒரு மாஸ் எலமெண்ட்டோ பண்ண போறது இருக்கிறத அப்படியே தான் சொல்ல போறேன். பகாசுரன், திரௌபதி இந்த மாதிரி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஐடியாலஜியே வேற. சோ அதெல்லாம் நம்ம இதுல சேர்க்கவே முடியும். பட் இவன் சொன்னதுல எனக்கு என்ன இன்னொன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, எந்த இடத்துல அது வந்து கமர்ஷியல் ஆகாம நார்மலா கொண்டு போறாங்களோ அப்பதான் அது வந்து கிம்மிக்கா இல்லாம இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த விவசாய பிரச்சனை, இந்த பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ற பிரச்சனை எல்லாம் பேசுறப்போ எப்படி ஆயிடும் அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த பொண்ணு என்ன பண்ணணும், போலீஸ் கிட்ட என்னன்னு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படி அதுக்கான ப்ரொசீஜர் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஹீரோ கிட்ட கொடுத்து அந்த ஹீரோ மாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து ரியல் லைஃப் சொல்யூஷன் கிடையாது. சோ அந்த இடத்துல அது வந்து பிசினஸ் ஆகுது. பர்டிகுலர் இந்த படம் வந்து எந்த இடத்துலயும் பெருசா கமர்ஷியலைஸ் ஆகாம அதுக்கு என்ன சொல்யூஷன் அது கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அத சொல்யூஷன் சொல்லாம இருந்தானா ஒரு 2 கூட்டத்தை அடிச்சுக்க விட்டு அதுல வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும். பட் சொல்யூஷன் சொல்றப்போ நல்ல விஷயம் தானே ஏத்துக்கலாம்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு இதுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்களோட கண்டென்ட் நியாயமான கண்டென்ட்டா வெளிப்படுத்துறது ஒரு ஹெல்தியான ஒரு சினிமா. இன்னொன்னு என்னன்னா, அப்பயுமே கேஸ்ட் படம் எடுத்தாங்க. குறிப்பிட்ட சமூகத்துக்கு இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இன்டெப்தா பார்க்கும்போது அவங்க கீழே இருக்கவங்க எல்லாமே லோவர் கேஸ்ட் தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த கொஸ்டின் இல்ல அடுத்த டிஸ்கஷன் மூவ் ஆனோம் அப்படின்னா, எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஜாதி படம் எடுத்து எதுக்கு கலவை தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. அவங்கள பாக்குறப்ப எப்படின்னா கோவம் அப்படின்ற மாதிரியா இல்ல, ஒரு வருத்தம் இருக்கு, தெரியாம இன்னும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் அப்படியேதான் இருப்பான், அவன் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு உண்மையே தெரியாம இருக்கும்ல. சோ அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். இன்னும் இருக்கா இல்ல இல்ல முன்னாடிக்கும் இப்பக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேஸ்ட் இன்னும் இருக்கானா இன்னும் இருக்கதான் செய்யுது. நம்ம ஊர்ல சொல்ல முடியாது. ஆமா, இல்லன்னா சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல வெளிப்படையா இருக்காது. ஆக்சுவலா அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராக்ரஸ். நம்ம முன்னாடி ரொம்ப வெளியே பேசிட்டு இருந்தவன் இப்போ ஜாதி பேரை சொல்லி அந்த பேர் கூட நம்ம அந்த பேரு ஜாதி பேரை வச்சுக்கிறதுக்கே இப்ப அசிங்கப்படுற மாதிரி ஒரு இது வந்து இல்ல ஐடில வேலை பாக்குறோம் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஐடில வேலை பாக்குறோம் நம்ம ஊருக்காரன் வச்சிருக்க மாட்டான், வெளியூருக்காரன் தான் வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா அவங்க தெரியலையே உண்மையிலேயே இதெல்லாம் போறது வந்து இன்னொருத்தரை பாதிக்கும்ன்றது தெரியலையா என்னன்னு தெரியல. பட் அது அவங்க பேராவே நினைச்சுக்கிறாங்க போல. அது ஒரு அடையாளம் மாதிரி ஃபேமிலி நேம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நல்ல ப்ராக்ரஸ் நான் எதை சொல்லுவேன்னா, இப்ப அதை பத்தி பேசுறதுக்கும்
அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல முக்கியமா அந்த பயம் இருக்கு. முக்கியமா எனக்கு என்னன்னா இதை பத்தி பேசுறதே ஒரு ப்ராசஸ் நினைக்கிறேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜாதியில உள்ளவங்க எதிர்த்து பேச முடியாது, என்னோட கருத்தை சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து நான் உட்காந்து பேசுறேன். இப்போ 4 பேரும் 4 வித்தியாசமான ஒரு ஜாதி, வித்தியாசமான ரிலீஜியன்ல இருக்கும். நாங்க எல்லாம் ஒரே கருத்தை இல்ல இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம்க்கு எதிராக ஒரு விஷயத்துல வந்து கேட்க முடியுது. அதுவே பெரிய ப்ராக்ரஸ். லைக் நார்மலா இப்ப வீடியோ மூலமா தான் பேசணும் இல்ல, லைக் ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறப்போ, டீ கடையில பேசுறப்போ, ஒரு ஆஃபீஸ்ல பேசுறப்போ, லைக் ஃபேமிலிக்குள்ளே இப்ப பேச ஆரம்பிச்சு. அது எனக்கு தெரிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட். எஜுகேஷனால கொஞ்சம் அழிஞ்சிருக்கலாம் மேபி. நம்ம படிக்கிறோம், நம்ம ஒருத்தர் கூட உட்கார்றதுனால அந்த மனசு இருக்கும் எல்லாருக்கும். எப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி பழுது வாப்போ ஆனா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்காத அப்படி சொல்லி வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க, இப்பயுமே இருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா சில படங்கள் மூலமா தான் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி தப்பு நடக்குது சொசைட்டிலன்ற மாதிரி எல்லாம் நிறைய தோணுச்சு. அப்புறம் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றோம், யூடியூப்லாம் பார்க்கும்போது இந்த தேனி டெவில்ல கூட இப்போ நான் ஒரு 2 வீடியோ பார்த்தேன் இது ரிலேட்டடா. அப்ப என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டா நல்லா சேலரி வாங்கி நல்ல பெரிய ஆள் ஆயிட்டோம்னா இந்த கேஷ்லாம் ஈஸியா உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனாலுமே காசு தாண்டி எங்களுக்கு இதுதான் உயிருன்ற மாதிரி இருக்க. அவன் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நிறைய அதுல இருந்து நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கணும். என்னன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பேசுறப்பதான் நமக்கு வந்து நிறைய தெரியும். படங்கள் அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய மீடியா எதுவுமே கிடையாது. இதனால நான் சொல்றேன், இந்த அனிமல் மாதிரி கேவலமான படம் எடுக்காதீங்க. படமா பாருங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து எதுக்கு ப்ரோ கடத்த போகவும் சொல்லக்கூடாது. அனிமல் மாதிரி கேவலமா இந்த மாதிரி படம் வரவே கூடாது. சொல்லுவேன் எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பேசுறோம், அப்ப கேஷ்னு பேசுறோம், ரிலிஜன் பேசுறோம். யார் மூலமா நீங்க கேட்டீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இந்த கேஷ்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு? எனக்கு கேஷ்னு தெரிஞ்சதும் எங்க வீட்டுல தான். வீட்டுல இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப எனக்கு எதுவும் புரியாது. சரி ஏதோ சொல்றாங்க, நம்ம கேட்காத மாதிரி போயிருவேன். யாரும் கேட்டாங்க என்கிட்ட ஆக்சுவலா கேஷ் என்னன்னு கேட்டப்போ இவங்க சொன்ன பேர் சொன்ன அப்ப நம்ம ஒரு கேஷ் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, அப்பாட்ட யோ ஏதோ பெரிய இது இல்ல அந்த அம்மா என்னன்னே தெரியல. இது தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் பயங்கரமா இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா, இம்பாக்டா தெரியுமே வந்தது என்ன அப்படின்னா, 10th படிக்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம் மார்க் எடுத்தப்போ வந்து என்னோட கம்யூனிட்டியில வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணாரு, அவார்டு கொடுத்தாரு. இந்த கம்யூனிட்டி பேர் போட்டு இதுல வந்து நல்லா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மார்க் எல்லாம் போட்டு அந்த ஸ்கூல் பேர்லாம் போட்டு போட்டாங்க. பட் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு அந்த அவார்டு எடுத்தோடனே அந்த கம்யூனிட்டி பேரை ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஏன் அவார்டு எதுக்கு நீ கை வைக்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. இதுல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட் வச்சு. அதுலதான் எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலா அது தப்புன்றது எப்போ புரிய வந்துச்சுன்னா, நம்ம 6th படிக்கும்போது பெரியார் பத்தின ஒரு லெசன் ஒன்று வரும் தமிழ்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, ஓகே இது ஒரு கேவலமான விஷயம் போலன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. பெரியாரை போஸ்ட் பண்றேன்ட்டு பெரியாரை எதிர்க்கிறவங்க எல்லாம் கிளப்பாதீங்க, இருக்கிறத சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இப்ப கேஷ் பத்தி தெரிஞ்சதுன்னா மெயின் ரியாலிட்டி ஷோ தான். அதுல வந்து கெஸ்டா வந்து கருப்பழனி அப்பனும் பார்வதி நாயர் முடிச்சிட்டேன். அவங்க என்ன மாதிரி தான் இருந்தாங்க, என்னோட இதுங்க அப்படின்னாங்க, ஃபேமிலி நேம் மாதிரின்ற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போனாங்க. அப்போ கருப்பழனி அப்பன் வந்து பயங்கரமா பேசிப்பாரு அதை பத்தி. நீங்க வந்து உங்களோட கேஷ் பேரு போடுறது வந்து எனக்கு வந்து இதுவா இருக்கு, என்னால போட முடியலன்னு ரொம்ப ஒருத்தனை சாப்பிட்டு வச்சு வேடிக்கை சொல்லுவாரு. அந்த மாதிரி டீட்டெயிலா சொன்னாரு. அப்பதான் ஒரு இது இருந்துச்சு. அப்போ நம்ம சொசைட்டில இந்த இடத்துல இருக்கோன்றது தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம அறியாம நிறைய விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நிறைய பேர் பாதிக்குது. அப்போதான் வந்துட்டு ஓகே எது கரெக்ட் எது தப்புன்றத ஓரளவுக்கு எனக்கு வந்து ஸ்கூல் தான் அந்த பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ண டைம்ல தான் வந்து இதாச்சு. வீட்டில் சின்ன வயசுல எனக்கு கேஸ்ட் பத்தி எதுவுமே சொல்லி இது பண்ணவே இல்லை. ஏன்னா எங்க அப்பா அம்மா 2 பேருமே இன்டர் கேஸ்ட் மேரேஜ். எனக்கு எங்க அப்பா அந்த கேட்டகிரி வந்தாலே, எங்க அம்மா வந்தாலே என்னன்னா அதெல்லாம் போடாத, வேணுன்றப்ப பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா எனக்கு கட்டணம் வரும்போது, காலேஜ் வரும்போது அது நீ கொடுத்தாதான் காலேஜ் சேர முடியும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்காக ஒரு 2 மாசம் அணுங்க. 2 மாசம் அணைஞ்சு வாங்குறது ஒரு கேஸ்ட் எனக்கு தேவையே இல்லடா அப்படின்னு வச்சேன். இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் என்ன பண்ணாரு, தம்பி அந்த பொண்ணு லவ் பண்றான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த காலேஜ் பர்சனல் டீட்டெயில் இருக்குல்ல அது என்ன ஆளுங்கன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றியா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து நீ பார்க்க வேணா, ஏன் எங்கள் அவன் நம்ம ஆளுக்குனா நீ நம்ம தானே, என்னோட அப்பியரன்ஸை பார்த்து என்னோட இதை பார்த்துட்டு நீ இதுவா தான் இருப்ப கேட்பாங்க. கேமரா வேண்டி அனுபவம் இன்று கேமராமேனாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் 5வது வரைக்குமே ஃபாரின்ல தான் இருந்ததுனால எனக்கு இந்த கேஸ்ட் இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. நான் ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு பண்ணதில்லை. 6வது படிக்கும்போது தான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்துட்டு ஒரு வாட்டி ஃபேமிலியா ஊருக்கு போனோம். அங்க வந்து என்னை இறங்கி, நான் சின்ன பையன் போய் இறங்கி பூ வாங்கிட்டு வைப்பான்னாங்க. என் கையில காசு கொடுத்தாங்க, நான் போய் பூ வாங்கிட்டு காசு கொடுத்தேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து வாங்கல.
பக்கத்துல ஒரு ஐயா வந்து அழகா வேட்டி சட்டை போட்டு இருந்தாரு, தம்பி அவர்கிட்ட கொடுங்கன்னாங்க. நான் அவர்கிட்ட கொடுத்தேன், அவர் கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டாங்க. சில்லறை அவர்கிட்ட கொடுத்தாங்க, நான் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க வீட்லயும் மோஸ்ட்லி இதை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் 8வது ஸ்கூல் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு சைக்கிள்ல போவோம். ஒரு கடையில இறங்கி மசாலா பொடி சாப்பிடலான்ட்டு ஒரு கடையில இறங்கினேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்தான். அப்போ என்ன ஆச்சு, அந்த அங்கிள் வந்து நான் பக்கத்துல நின்று இருக்கேன், அந்த தம்பி கிட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்க வச்சு என்கிட்ட இருந்து வாங்கினாரு. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு 6வது படிக்கணும், இது என்னவாதான் இருக்கும்ட்டு நான் போய் கேட்டேன் எங்க அம்மாட்ட. அது கேட்கும்போது அப்போதான் சொன்னாங்க, இது வந்து தப்பான விஷயம், ஆனா இப்படிதான் பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு சின்ன பையனா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ நீ பேசினப்போ ஒரு கேள்வி எனக்கு என்ன வச்சு அப்படின்னா, அந்த கேள்வி கடைசியா வந்து நமக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அதை பேசி முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன நமக்கு ஒரு கோவம் இருக்கும் இதை பத்தி, இந்த சிஸ்டம் மேல காமனா சொல்லணும் அப்படின்னா நம்மள பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, அது மேல நமக்கு ஒரு கோவம் இருக்கும். அதை பத்தின சம்பவங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கோவம் வருது, இதெல்லாம் பண்றப்ப கோவம் வருது. உங்களுக்கு நடந்ததா இருக்கட்டும், வெளியே நடந்ததை பாக்குறதா இருக்கட்டும், என்னென்னு சொல்லுங்க. சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த வெள்ளக்காரன் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஒன்று பண்ணுவோம். சோ அந்த பாலிசியை தான் இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா அது ஹிஸ்டரி மாதிரி எடுத்து படிக்கிறப்போ அந்த 1857 பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக. அப்போ வந்து இந்தியன்ஸ்ல வந்து ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லீம்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அப்போ ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் ரொம்ப அதிகம். சோ அவங்க இருக்க ராஜாக்கள்ல இருந்து எல்லாமே சேர்ந்து போராடிருக்காங்க. அதை வந்து பிரிட்டிஷ்காரன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்றான், அங்க வந்து நிறைய பிரிவினைகள் இருக்குது, ஆனா அதை மீறியும் அவங்க சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னா. அப்பதான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஜாதி வாரியா, மத வாரியா, அப்புறம் ரீஜியன், ஒரு ஊர் வாரியா பிரிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஒருத்தனுக்கு மட்டும் அதிகமா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்காம விட்டுறான். சோ அங்க தான் வந்து பிரிவு ஆரம்பிக்குது. சோ அப்படியே டிவைட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு பாலிசி அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த சின்ன பசங்க கிட்ட கேஸ்ட காட்டுவாங்க. நான் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தலித் குழந்தைய சாக்கடையில வச்சாங்க, தலித் குழந்தைய போய் கிளீன் பண்ண வச்சாங்க. படிக்க வர பசங்களை இந்த மாதிரி கக்கூஸ் கழுவு வைக்கிறது, இந்த மாதிரி சாக்கடையில வைக்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகும். எனக்கு வந்து இவன் சொன்ன அந்த ஒருத்தவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த கேஸ்ட்ல உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல. இவன் இப்படிதான், இந்த ஜாதிக்காரன் இப்படிதான் பேசுவான், அவன் புத்தி பெரு இந்த ஜாதி புத்தி தான் இருக்கும், சோக்கால்டு கீழ் ஜாதகர்கள் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அவன் பேசுறது கேட்கறப்போ கஷ்டம். ஏன்னா இது நானே கேட்டிருக்கேன். நான் இருக்கிற கம்யூனிட்டி பத்தி சொல்லுவாங்க, இந்த கம்யூனிட்டி இப்படிதான் பேசுவாங்க, அது எங்க கிட்டே சொல்லுவாங்க. அந்த இடத்துல அது பயங்கரமா கோவம் வந்துச்சு. இன்னி வரைக்குமே வந்து எப்படின்னா மேரேஜ்ல இல்ல மெயினா வந்து நடக்கிறது, நம்ம எதுவுமே கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா பெரிய கூட்டம் நம்ம ஃபேமிலி சரி இருந்தா சரி, ஒரு ஆப்போசிட் ஃபேமிலி இருந்தே சரி, எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டோட இருப்பாங்க. கரெக்டா போனா மேட்ச் ஆகணும், மேட்ச் பண்ண மாதிரி இந்த கேஸ்டுக்கு இந்த கேஸ்ட் தான் கரெக்டா இருக்கும். அப்படி போனா ஓகேன்றாங்க, ஓகே பரவாயில்ல, கீழே போனா அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. பையன் வந்து அதிகமா இருக்கலாம். இவ்வளவு பேசுறோம்னா நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கு நமக்கு. ஒரு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க முடியுது நம்மளால. நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம 20s இருக்கும்போதே நமக்கு எல்லாமே நல்லா புரியுது. ஆனா இப்ப மேரேஜ்னு வர்றப்போ நல்லா படிச்ச ஆளுங்க இதே தப்பு பண்ணுவாங்க. அப்படியே கேட்டா இது தொட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு என்னன்னா மெயின் என்னன்னா, ஒரு சின்ன புத்தி உள்ள வந்து ஒரு விஷயம் தெரியுது, இது தப்பு, இன்னொருத்தர் பாதிக்குதுன்னு தெரியுதுல. நீங்க நல்லா படிச்சவங்கதான், நல்ல உங்க ஏஜ்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய மேரேஜ் பார்த்திருப்பீங்க. எது தப்பு ரைட்ன்றது உங்களோட, என்னோட திங்கிங்கோட உங்களோட நிறைய இருக்கும். அப்போ நீங்களே இதை ஆதரிக்கலாமா? அவங்க சப்போர்ட் பண்ணணும், நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அவங்க சப்போர்ட் பண்ணாம இல்ல, ஊர் வந்து நிறைய சொல்லிடுமோன்னு சொல்லிட்டு அடங்கி போறதும் அது வந்துட்டு பிடிக்கல. அது மேல எனக்கு ஒரு கோவம். எனக்கு மெயினா பாத்தீங்கன்னா, ரீசெண்டா திறந்த ஒரு கோவில்ல பிரசிடென்ட் உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொன்னது, அது ஒரு மென்ஷன் ஒண்ணு பண்ணிட்டானுங்க. அவங்க வந்து அந்த இதை சார்ந்தவங்க, பண்ணக்கூடிய சார்ந்தவங்க. அது எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருந்தது. அவங்களை ஆக்சுவலி பார்லிமெண்ட்டுக்குள்ள கூட பெருசா சேர்க்கல. ஆமா, கூப்பிடவே இல்லை. அவங்கள ஒரு ஆக்ட்ரஸை கூப்பிட்டாங்க தவிர்த்து அவங்கள கூப்பிடும் போது ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாக்கே இந்த நிலைமை, பார்லிமெண்ட் நடக்குதுன்னு சொன்னா பிரசிடென்ட் உரை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அவங்கள நீ எப்படி ஒதுக்கி வைப்ப? நீ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அந்த கோவில் உள்ளே வரக்கூடாதுன்னு? அவங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும், அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, அப்போ நீ மிருகத்தனமா தான், நீ மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, மிருகத்தனமா இருக்கானுங்க. பழனியில பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் மட்டும் தான் உள்ள வரணும்னு ஒண்ணு சொன்னதும், திருவண்ணாமலையில வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து உள்ள போனதுனால நாங்க புது கோவில் கட்ட போறோம்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா, உன்னை படிச்ச கடவுள் தான் அவங்களையும் படிச்சிருப்பான். எந்த அளவுக்கு நம்ம வந்து அது வேணான்னு சொல்லி ஓப்பனா பேசுறோமோ, அதுக்கு ஈக்குவலா வேணும், நாங்க அப்படிதான் பண்ணுன்றதே ஓப்பனா பேசுறாங்க. முக்கியமா சோசியல் மீடியா அதை பத்தி ரீல்ஸ் போடுறது, அதை பத்தி பேர் வச்சுக்கிறது, அதை பேஜே வச்சிருப்பாங்க, அதை பத்தி பெருமையா பேசுறது, இது மாதிரி அது வந்து ஓப்பனா பேச செய்யறாங்க. அங்க ஒரு கோவம் பின்னாடி கேமராமேன் கோவத்துல கொண்டு வச்சுட்டு இருக்காரு. என் ரிலேஷன்ல ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டீச்சரா போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் ஹெச்எம் பாக்குற நாள் வந்து அந்த ஹெச்எம் என்ன கேட்டாருன்ற மாதிரி நாங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, உங்க ஆளுங்கெல்லாம் செருப்பு கடை தானே வைப்பாங்க, நீங்க எப்படி இப்படி
படிச்சு இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்களாம். ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம்ஏ இந்த மனநிலைமையில பார்த்தா அப்போ அவங்க எப்படி பாடம் எடுப்பாங்க, அவங்க ஸ்டூடெண்ட் எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னு எனக்கு அந்த ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. அது ஒரு கோவம் மாதிரி எனக்கு வந்துச்சு. செகண்ட் இன்சிடென்ட் வந்து இந்த சாப்பாடு விஷயத்த வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது. நீங்க என்ன பீஃப்லாம் சாப்பிடுறீங்க, பீஃப் கூட சொல்ல மாட்டாங்க, உங்க கறின்னுவாங்க. உங்க கறி நாங்க சாப்பிட மாட்டோம்டா. ஏதாச்சும் நம்ம கொண்டு போய் கொடுத்தா இது அதுவா டக்குன்னு எடுத்து வாயில வச்சிருந்தோம். இது அதெல்லாம் வந்து அவனோட பர்சனல் சாய்ஸ் அது. அப்புறம் தமிழ்நாட்டுல ரீசெண்டாவா இல்ல லாஸ்ட் இயரான்னு தெரியல, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஊரோட குடிக்கிற தண்ணி டேங்க்ல வந்து வேற கம்யூனிட்டியோட ஆளுங்க வந்து ஹியூமன் வேஸ்ட கலந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா குடிக்கிற தண்ணியில போய் கலக்குறீங்களா, நீங்களா சோத்து வேற திங்கிறீங்களா, அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சு. இதெல்லாம் தான் நமக்கு இருக்க கோவங்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த தண்ணி நிறைய இருக்கு, பேசும்போது தனியா பேசலாம். இதை வந்து எப்படி நம்ம கடந்து வந்தோம், எப்படி நீங்க கடந்து வரலாம் சிம்பிளா. ஆக்சுவலா அன்லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பல வருஷமா ஒரு விஷயத்தை கேட்டு வந்துட்டே இருப்பீங்க, அது சரியா தப்பான்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா மண்டையில பதிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல தப்புன்னு யாராவது சுட்டி காட்டும் போது நீங்க இது வரைக்கும் கத்துக்கிட்டதை விட்டுட்டு இதுதான் சரின்னா அதை மண்டையில ஏத்திக்கணும். எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வேணா இருக்கலாம், உங்களோட டீப் டவுன் இந்த மைண்ட்ல நீங்க இந்த கேஸ்ட்ன்றது உங்களோட அடையாளமா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. எப்போ அது ஒரு அடையாளம் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கைன்றது ஒரு புரியுதோ அப்பதான் அதுல இருந்து வெளியே வரும். எனக்கு வந்து எப்படின்னா, ஜாதிக்காரனே இன்னொரு ஜாதிக்காரன் அடிக்கிறான், ஒரு மதத்துக்காரன் அடிக்கிறான் அப்படின்னா அந்த அடி வாங்கினவன் இருக்கான்ல, அவனோட இதுல நம்மள வச்சு பார்க்கணும். லைக் அது வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க. சிம்பத்தி வேற, ஃபீல் பண்ணிட்டு போறது வேற. சிம்பத்தி எம்பத்தினா அவன் பொசிஷன்ல நம்ம இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு 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 5 நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அவன் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதுல யோசிச்சு பார்த்தா. எனக்கு என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்பவுமே மேல. இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்பவுமே மேல. ஒருத்தனை வந்து நீ கஷ்டப்படுத்தும் போது உன் மேல இருக்கணும், உன்னை அப்படித்தானே கஷ்டப்படுத்திருப்பான். உனக்கு அப்ப அந்த சென்ஸ் இருக்கும்ல, அதை ஏன் யாரும் ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்றது இருக்கும். ஒருத்தன் உன்னை அடிக்கிறான், அவனை எதிர்த்து கேட்க உனக்கு துப்பு இல்லாம நீ உனக்கு கீழே இருக்கணும் எப்படி கேட்ப? உனக்கு கீழே இருக்கணும்னு சொல்ற வார்த்தையே தப்பு. அந்த சிஸ்டம் வைஸ் நான் சொல்றேன், அதுதான் உண்மை. மெயினா வந்து இந்த படிப்பாகலாம் தாண்டி ஒரு ஸ்கூல் போறப்ப எப்படின்னா அதுக்கு சமூகம் வந்து நம்ம எல்லாரும் கூடயும் பேசுவோம், பழகுவோம் இல்லையா? அப்போ தன்னால நிறைய விஷயம் நம்ம காதுல படும். அந்த ரிலீஜனா இருக்கட்டும், கேஸ்டா இருக்கும், எல்லாமே நிறைய விஷயம் எல்லாமே காதுல படும். அதெல்லாம் தயவு செய்து கவனிங்க கொஞ்சமா. ஒரு கட்டத்துல உங்களுக்கே ஒரு பக்குவம் வரும், எது தப்பு எது ரைட்னு. பிகாஸ் அந்த பக்குவத்தை வந்து எஜுகேஷன் தான் சொல்லி கொடுக்கும். அங்க வந்துட்டு வேற கேஸ்டுக்காரனும் வேற ரிலீஜன்காரனும் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அந்த ஜோன் தான் வந்து என்னன்னா அதெல்லாம் பிரேக் பண்ணி எல்லாரும் கூட பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எஜுகேஷன்ன்ற ஒரு விஷயம் தான் மெயின் டூல். என்ன கேட்டா ப்ராப்பரா உங்களால எவ்வளவு முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒருத்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ஆர்குமெண்டா மாத்தாம ஒரு டிஸ்கஷனா மாத்துங்க. மாறணும்னு நினைக்கிறவங்க கூட வந்துட்டு அவங்க கோவம் வேற சில திசை திருப்பிடும். இதெல்லாம் தான் எங்களுக்கு இருக்கிற கோவங்கள், எங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நாங்க சொன்னது. மேபி ஏதாவது தப்பா பேசியிருந்தோம் அப்படின்னா, மேபி சில வேர்ட்ஸ் ஏதாவது தப்பா யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது கூட சொல்லுங்க. நான் இந்த கீழ் ஜாதி இதெல்லாம் யூஸ் பண்ணது வந்து இந்த சிஸ்டம்ல நம்ம பொதுவா யூஸ் பண்ற வேர்டு அதை இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணது தவிர அது தப்பா இல்லை இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி சொல்றதுக்காக இல்லை. ஜஸ்ட் சோ கால்டு கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிதான் நாங்க யூஸ் பண்ணிருப்போம். கடைசியா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நிறைய தலைவர்கள் நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, ஏன்ற கேள்வி கேளுங்க.